நம்மோட மூன்றாவது கண் டீம் இன்னைக்கு கொல்லிமலைக்கு பயணிக்க இருக்கிறோம். இந்த கொல்லிமலை விசிட் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. உலகமே எதிர்பார்த்து இருக்கும் ஒரு அதிசய பொருள் கொல்லிமலை கோரக்கர் குகைக்கு பக்கத்துல ரகசியமா இருப்பதாகவும் அதை இன்னைக்கு கோரக்கர் அமானுஷ்யமான முறையில வெளிப்படுத்த போவதாகவும் ஒருத்தருக்கு உத்தரவு கிடைச்சிருக்கு. அந்த அமானுஷ்ய பொருளை எடுக்க போறவருக்கு நடக்க இருக்கும் நிகழ்வுகளை பதிவு பண்ணத்தான் நம்ம டீம் இன்னைக்கு கொல்லிமலைக்கு டிராவல் பண்ண போறோம். உலகமே எதிர்பார்க்கும் பொருளை தேடி கொல்லிமலை கோரக்கர் குகைக்கு ஒரு த்ரில் விசிட். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு பெரம்பு வடிவத்தில் இருந்துச்சு. அதை சுற்றி நிறைய வளையம் இருந்தது. ஒரு மாதிரி தங்க கலரில் இருந்தது. பரபர தேடல், பரிதவிப்பான சென்டிமெண்டோடு முடிந்த ஆச்சரியம். நம்ம டீம் இன்னைக்கு கொல்லிமலை பயணத்துல இருக்கு. இந்த அசைன்மெண்ட் டோட்டலா வித்தியாசமானது. இந்த ஸ்டோரியோட ஆரம்ப விதை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. நடந்து முடிஞ்ச அந்த பிளாஷ்பேக்கை இப்ப சொல்லிடுறேன். கொல்லிமலை ரகசியங்களை ஷூட் பண்ணுவதற்காக நம்மோட மூன்றாவது கண் டீம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணினாங்க. அப்போ அனீஸ் தான் கொல்லிமலைக்கு வந்தாரு. ஆரம்பத்துல கொல்லிமலை பத்தின எந்த தகவல்களும் அவருக்கு கிடைக்கல. அப்புறமா மிரள வைக்கும் பல தகவல்கள் கிடைச்சது. கொல்லிமலை ஒரு மாந்திரீகத்துக்கான தலைமை இடம் அப்படிங்கிறது வெளிப்பட்டுச்சு. கொல்லிமலையோட ஸ்பெஷாலிட்டியே கோரக்கர் குகை தான். அதை பத்தின பதிவுகளை நம்ம டீம் அனீஸ் ஷூட் பண்ணும்போதுதான் நாகராஜ் அப்படிங்கிறவரோட அறிமுகம் நமக்கு கிடைச்சது. இவர்தான் நாகராஜ். சித்தர் வழிபாட்டுல இருக்காரு. பாழடைஞ்ச மண்டபத்துல நாகராஜுக்கு சித்தர்கள் அமானுஷ்யமான முறையில காட்சி கொடுத்தத தன்னோட மொபைல் போன்ல ஷூட் பண்ணி இருந்தாரு. அந்த ஸ்டோரியும் நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில டெலிகாஸ்ட் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொல்லிமலை கோரக்கர் குகைக்கு வந்து நாகராஜ் தியானம் பண்ணும்போது இவருக்கு ஒரு அமானுஷ்யமான உத்தரவை கோரக்கர் கொடுத்திருக்காரு. உலக மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் கோரக்கர் குகைக்கு பக்கத்துல இருக்கிறதாகவும் அந்த இடத்தை நாகராஜுக்கு வெளிப்படுத்துவதாகவும் தியானத்துல கோரக்கர் உணர்த்தி இருக்காரு. உன் நிலை மாறும் அப்படின்னு சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் உலகமே தேடிட்டு இருக்க ஒரு விஷயம் நான் என்னோட வசிப்பிடத்தில் அம்பாள் சிலைக்கு பின்னாடி அரைப்பரலாங்க தூரத்தில் இருக்குது அப்படின்னாரு. நான் அடுத்தது என்ன அப்படின்னு சுதாரிச்சுட்டு கேட்கறதுக்குள்ள அவர் காணாம போயிட்டாரு. நாகராஜும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் காத்திருந்தாரு. நம்மோட டீமும் காத்திருந்தோம். அந்த காத்திருப்பு வீண் போகல. கோரக்கர் கொல்லிமலைக்கு வர சொல்லி திரும்பவும் நாகராஜுக்கு தியானத்துல உணர்த்தி இருக்காரு. நாகராஜ் நம்ம டீமுக்கு தகவல் கொடுத்தாரு. அமானுஷ்ய பொருளை தேடுற பயணம் ஆரம்பமாச்சு. முதல் கட்டமா நாகராஜ் வீட்டுக்கு வந்தோம். இங்க இருந்து கொல்லிமலைக்கு போகணும். சென்னையில இருந்து ஆந்திரா போற ரூட்ல இருக்கிற காரனோடையில தான் நாகராஜ் இருக்காரு. அவரோட வீட்டுல அவரை மீட் பண்ணோம். கொல்லிமலையில கிடைக்கிற பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வரும். கோரக்கர் ஆராய்ச்சி பண்ணின மூலிகை ரகசியங்கள் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாகராஜுக்குள்ள இருக்கு. ஒரு உயிர் காக்கிற விஷயமா இருக்கும் அப்படின்னு என்னோட எண்ணம். ஏன்னா அதுதான் உலகத்தில் இப்போ ரொம்ப அத்தியாவசியம் தேவைப்படுது. ஒவ்வொரு வாட்டியும் பல பல நோய்கள் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் இதனால உலகமே தேடிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்றப்ப இது மாதிரியான இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஓகே, அதாவது நோய் காக்கும் அப்படிங்கிறப்ப ஒருவேளை ஓலைச்சுவடியா இருக்குமோ? நிச்சயமா மருத்துவ குறிப்புகள் அந்த மாதிரி அதெல்லாம் அவங்க ரொம்ப நிறைய இது பண்ணாங்க. அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஒரு வருஷமா கொல்லிமலை கோரக்கர் குகைக்கு போவதற்கான முயற்சியில நாகராஜ் இருந்திருக்காரு. நம்ம டீமோடையும் அவர் தொடர்புல இருந்தாரு. ஆனாலும் கொல்லிமலை புறப்படும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரிய தடை நாகராஜுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் சரியான டைம் வராததால கோரக்கர் குகைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நாகராஜுக்குள்ள இருக்கு. இப்படியே தடுமாறி போன கொல்லிமலை பயண திட்டம் இன்னைக்கு திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கோரக்கரை நினைச்சு தியானத்துல இருக்கும்போது
கொல்லிமலைக்கு வரலாம் அப்படிங்கிற அமானுஷ்ய உத்தரவு கிடைச்சிருக்கு. பூஜையில் உட்காரும்போதே தெரிஞ்சிடும் போகலாம் போவேணான்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு விஷயம் டெலிபதி மாதிரி நீங்கள் அது ஆமாம் ஒரு விஷயம் வந்து வரும். அது என்னவான்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் சட்டுன்னு ஒரு விஷயம் தோணும், போகலாம் போவாத, அவ்வளோதான். இவங்க சந்திரலேகா, நாகராஜோட மனைவி. வீட்டு நிர்வாகம் பார்க்கறாங்க. நாகராஜ் கொல்லிமலைக்கு போக போற அசைன்மெண்ட் எந்தவித தடங்களும் இல்லாம நடக்கணும் அப்படிங்கறதுக்காக காரனோட பக்கத்துல இருக்கிற எருமை வெட்டி பாளையத்துல இருக்கிற அம்மனை வேண்டி இருக்காங்க. இன்னைக்கு இங்க வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. நிறைய பேரு கோயிலுக்கு வந்திருந்தாங்க. நம்ம டீமோட சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது நாகராஜ் அம்மனை வேண்டிக்கிட்டு இருந்தாரு. சந்திரலேகா ஒரு மரத்துக்கு கீழே அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. நான் அவங்களோட பேசினேன். கொல்லிமலை கோரக்கர் குகையில நிச்சயமா மூலிகைகள் சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கு. அத பத்தி எனக்கு சொன்னாங்க சந்திரலேகா. நாகராஜ் சாருக்கு வந்து ஏதோ ஒரு அற்புதமான பொருள், உலகமே தேடிட்டு இருக்க ஒரு பொருள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? என்ன கிடைக்கும்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஓலைச்சுவடி, அதுதான் நான் நினைக்கிறது, அது ஒண்ணுதான். நாகராஜும் நானும் கொல்லிமலைக்கு புறப்பட்டோம். அந்த கோயில்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சோம். சந்திரலேகாவும் அவங்க குழந்தைகளும் ஒரு பரிதவிப்போட எங்களை வழி அனுப்பி வச்சாங்க. கொல்லிமலைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். சில மணி நேர டிராவலுக்கு பிறகு கொல்லிமலைக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். கோரக்கர் அமானுஷ்யமா உணர்த்தின பொருளை கண்டுபிடிச்சிடணும்னு ஆர்வமா இருக்கிற நாகராஜ் அந்த அதிசய பொருளை எடுத்து கொடுத்துட்டு தன்னோட கணவர் நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற சந்திரலேகா, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா செயல்பாட்டுக்கு வந்திருக்கிற இந்த அசைன்மெண்ட் கரெக்டா நடக்கணும்னு ஆசைப்படுற நம்மோட டீம். இப்படி ஒரு டென்ஷனான மனநிலை எல்லாருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருந்தது. குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சோம். கொல்லிமலைக்குள்ள சின்ன சின்ன ஒத்தையடி தடயங்களோட தான் போக வேண்டியிருக்கு. சில இடங்கள்ல அது கூட இல்ல, ஆனாலும் அதையெல்லாம் கடந்து போக வேண்டியிருக்கு. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மலை பிரதேசம். மாந்திரீகர்கள் இந்த கொல்லிமலைக்கு அடிக்கடி விசிட் அடிக்கிறாங்க. இங்க உள்ள தெய்வங்களுக்கு பூஜை பண்றது, இங்க உள்ள குகைகள்ல உட்கார்ந்து மந்திர உச்சாரணம் பண்றதுன்னு ஒரு ரகசிய உலகம் கொல்லிமலைக்குள்ள இப்பவும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் யாரும் வெளிப்படையா பேசுறதில்ல. ஒரு ரகசிய நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாதிரி அமானுஷ பிரச்சனைகளுக்காக ரகசியமா இங்க வராங்க. செய்வினை வைப்பதும் செய்வினை எடுப்பதும் எப்பவும் நடக்கிற ஒரு நிகழ்வாய் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எட்டுக்கை அம்மன் கோயில் குகைக்கு போற வழியில இந்த கோயிலை கடந்து போகணும். பலவிதமான தடைகளுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கிற இந்த மலை பயணம் சக்சஸா நடக்கணும்னு நாகராஜ் வேண்டிக்கிட்டாரு. இன்னைக்கு போகிற அந்த முக்கியமான நிகழ்வுக்காக அதாவது ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் அம்மா ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அதே இந்த வாட்டி வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு முக்கிய நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து சரியாக அமையணும் அப்படின்றதுக்காக அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஆமாம், இவங்க தான் கொல்லிப்பாவை. ஆமாம், இவங்க தான் கொல்லிப்பாவை, எட்டுக்கை அம்மன் அப்படின்னு சொல்லிக்கொட்டோம். ஒரு நீட்டான ஒரு பொருளில் அதோட இந்த முனையும் அந்த முனையும் நடுப்பக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலான கனமாக இருக்குது. உடுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ரிங்காக இருக்குது. அது வந்து ஒரு தங்க நிறத்தில் சொல்லிக்குது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கொல்லிமலை கோரக்கர் குகைக்கு டிராவல் பண்றேன். இதுவரை சித்த ரகசியமா இருக்கும் உலகம் எதிர்பார்க்கும் ஒரு அதிசய பொருளை கோரக்கர் அமானுஷ்யமான முறையில வெளிப்படுத்த போவதா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவரையும் அழைச்சுக்கிட்டு இந்த அதிசய பொருளை தேடி இன்னைக்கு நாங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அசைன்மெண்ட்லயும் எனக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்கும். அதே மாதிரியான ஒரு டென்ஷன் நாகராஜுக்குள்ளேயும் இருந்தது. கோரக்கர் குகையை நோக்கிய பயணத்துல மச்ச குளத்தை வந்து சேர்ந்தோம். இந்த குளத்துல உள்ள மீன்களை சாமியா நினைப்பதால
இந்த குளத்து மீன்களை யாரும் பிடிக்கிறதில்ல. அங்க இருந்து அடுத்து பயணிக்க ஆரம்பிச்சோம். ஆகாய கங்கை இவ்வளவு உயரத்துல இருக்கிற அருவிய வியக்காம இருக்க முடியல. ஒவ்வொரு துளியா இணைஞ்சு தண்ணீர் இவ்வளவு பெரிய அருவியா கொட்டுறது எனக்குள்ள சிலிர்ப்பா இருந்தது. இந்த அருவியில கிட்டத்தட்ட 140 அடி உயரத்துல இருந்து தண்ணீர் விழுது. இங்க குளிச்சா கங்கையில குளிச்சதுக்கு இணையானதுன்னு சொல்றாங்க. நாங்களும் குளிச்சோம். ஒரு புத்துணர்ச்சி வந்தது. எங்களோட நோக்கம் எல்லாம் கோரக்கர் குகைக்கு போகணும்னு இருக்கிறதால அங்கிருந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சோம். வல்வில் ஓரி இப்படி பெயர் கொண்ட ஒரு மன்னன் தான் இந்த கொல்லிமலையை ஆட்சி பண்ணியதா சொல்றாங்க. அரசாங்கமே இந்த மன்னனுக்கு ஆண்டுதோறும் விழா எடுத்து கொண்டாடுவதா சொல்றாங்க. அடுத்ததா ஒரு குகைக்கு வந்தோம். இதுதான் கோரக்கர் குகைன்னு நினைச்சேன். ஆனா இது பாம்பாட்டி சித்தர் குகைன்னு சொன்னாரு நாகராஜ். குகையில சிலர் தவத்துல இருந்தாங்க. நாங்களும் தீபம் ஏத்தி வேண்டிக்கிட்டோம். தியானம் பண்ணணும். அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சோம். வழி எங்கும் ஒத்தையடி பாதை தான். இந்த மாதிரி சித்தர் வழிபாட்டுக்கு வரவங்க முன் அனுபவம் இருக்கிறவங்களோட சேர்ந்து வரதுதான் நல்லது. ஒத்தையடி பாதைகள் திடீர்னு பிரிஞ்சு போகுது. எந்த ரூட்ல போகணும்னு நமக்கு ஒரு குழப்பம் வருது. அடுத்ததா சட்டமுனி சித்தர் குகைக்கு வந்தோம். நம்ம டீம் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததில்லைன்னு சொன்னாங்க. சட்டமுனி சித்தர் குகை ஒரு மரப்பொந்து. இங்கதான் சட்டமுனி சித்தர் தவத்துல இருந்ததா சொல்றாங்க. இருட்ட ஆரம்பிச்சிருந்தது. திரும்பவும் ஒத்தையடி பாதை. வேகமா நடக்க ஆரம்பிச்சோம். சில மணி நேர பயணம் எனக்குள்ள சின்னதா ஒரு உடல் அயற்சியை கொடுத்தாலும் கோரக்கர் கொடுக்க இருக்கும் பொருள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்ததால ஒரு உத்வேகத்தோட பயணிச்சோம். ஒருவேளை அப்படி எதுவும் கிடைக்கலனா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விய எங்க டீம் அசிஸ்டன்ட் கேட்டாரு. எனக்குள்ளேயும் அந்த கேள்வி வந்தது. ஆனாலும் நல்லது நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நடந்தேன். கோரக்கர் குகைக்கு வரும்போது முழுசும் இருட்டிடுச்சு. சித்தர் வழிபாட்டுல இருக்கிறவங்க சிலரை பார்க்க முடிஞ்சது. குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஆத்துல குளிச்சோம். சுளீர்னு ஒரு குளிர் உடம்புல தாக்குச்சு. குகைக்குள்ள வந்துட்டோம். நாகராஜ் பூஜை வேலைகளை செஞ்சாரு. அங்க இருக்கிற அம்மனை நானும் வேண்டிக்கிட்டேன். ஏதோ ஒரு புதுவித அமானுஷம் நடக்க இருப்பது எனக்குள்ள சிலிர்ப்பா இருந்தது. மந்திர உச்சாரணம் செஞ்சாரு. குகைக்குள்ள வேண்டுதல் வேலைகளை முடிச்சிட்டாரு. நாங்க போயிருந்த டைம்ல சித்தர் வழிபாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேரு குகைக்கு வெளியில காத்திருந்தாங்க. அவங்களும் குகைக்குள்ள வந்து பூஜை செய்யணும்னு விருப்பப்பட்டாங்க. அதனால குகைக்கு வெளியில வந்துட்டோம். தன்னோட தியானத்தை குகைக்கு வெளியில வச்சு செஞ்சாரு நாகராஜ். நாகராஜ் தியானத்துல இருந்த அதே நேரத்துல காரனோடையில சந்திரலேகாவும் வேண்டுதல்ல இருந்தாங்க. நாகராஜும் தியானத்தை தொடர்ந்தாரு. அவருக்குள்ள தேடி வந்த பொருள் பத்தின உணர்த்துதல் வரணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தது நம்ம டீம். எல்லாருக்குள்ளேயும் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. தியானம் முடிஞ்சது. தியானத்துல நாகராஜுக்கு முதல்ல உடம்பு முழுவதும் பாம்பு சுத்தின ஒரு பெண் காட்சி அளிச்சதாகவும் அவங்கள சுத்தின அந்த பாம்பு உயிரோட இருந்ததாகவும் சொன்னாரு. ஒரு அம்மா உடம்பு முழுக்க பாம்பு சுத்திட்டு இருக்கு. அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அந்த சுத்தின பாம்பு அவங்க தலைக்கு பக்கத்துல அவங்க கழுத்துக்கிட்ட அந்த பாம்பு வந்து அதுவும் உயிரோட தான் இருக்கு. அதுதான் முதல்ல விஷுவல் ஆச்சு. அடுத்ததா குழந்தை முகம் மாதிரி ஒரு உருவம் போக போக வேறு ஒரு உருவமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு ஆண் உருவம். அந்த உருவம் நாகராஜ உட்கார வச்சு இங்கேயே இருன்னு கட்டாயப்படுத்தி இருக்கு. நாகராஜ் எழுந்திருக்க முடியாம தவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன குழந்தை
அது அந்த 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 உருவம் வந்து ஒரு சின்ன குழந்தையோட முகம். அது பார்க்க அது கொஞ்சம் ரொம்ப குறமாகுது. இப்படி ரொம்ப கோவமாக அப்படி ஆரம்பிச்சு சட்டுன்னு அதோட நிலம் மாதிரி வந்து அப்படியே என்னை பிடிச்சி எப்படி இருக்க உட்காத்துன மாதிரி இருந்தது, நிறுத்தின மாதிரி. நான் எழுந்துக்கணும்னு முயற்சி பண்ணேன். நீ வந்து என்கிட்ட தான் இருக்கணும், என் கூட இரு, நீ போகாத, இங்கேயே இரு அப்படின்ட்டு அந்த குரல் சொல்லுது. எனக்கான காலம் வருமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது, இல்லை நீ இங்கே இரு, உனக்கான காலம் வந்துடுச்சு, நீ இங்கே இரு அப்படின்ட்டு அந்த குரல் சொல்லுது எனக்கு. நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். நான் திரும்ப எழுந்துக்க முயற்சி பண்ணுறேன். என்னால் அது எழுந்துக்க முடியவே இல்லை. அந்த அந்த என்னோட அந்த பிடி வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி, இங்கே அப்படி நிறுத்திட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனா பாம்பு சுத்தன பெண் உருவம் இப்பவே இங்க இருக்க வேண்டாம், இன்னும் நிறைய கடமைகள் இருக்கு, இங்க இருந்து போயிடுன்னு சொல்லியிருக்கு. திடீர்னு அந்த அந்த பாம்பு சுற்றி இருந்ததா ஒரு சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, இப்போ வேண்டாம், நீ எழுந்து போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆண் உருவம் நாகராஜுக்கு அவர் தேடி வந்த பொருளோட உருவத்தை காமிச்சிருக்கு. அந்த பொருள் கிட்டத்தட்ட உடுக்கை வடிவத்துல தங்க கலர்ல இருந்திருக்கு. நாகராஜ் சொல்லும்போது எனக்குள்ள ஆச்சரியமா இருந்தது. ஒரு பிரகாசமான பொருள் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு. ஆமா. அந்த பொருள் எப்படி இருந்துச்சு, அது என்ன பிரகாசமான எப்படி இருந்துச்சு? ஒரு நீட்டான ஒரு பொருள்ல இந்த பக்கம் போனால் வந்து அதாவது இது இப்போ ஒரு அந்த பொருள் வந்து ஒரு பெரம்புன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதோட இந்த முனையும் அந்த முனையும் நடுப்பக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலான கனமாக இருக்குது. அது எப்படி வருது அப்படின்னா, இந்த இடம் வந்து மெலிசாக இருக்குது, இங்கேருந்து ஏறும்போது கொஞ்சம் கனமாகவும், இங்கேருந்து ஏறும்போது கனமாகவும், கிட்டத்தட்ட ஒரு உடுக்கையோட எக்ஸ்டென்ஷன் இல்லையா? ஆமாம், உடுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ரிங்காக இருக்குது. அது வந்து ஒரு தங்க நிறத்தில் சொல்லிக்குது. அதான் இந்த பொருள் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, அதுதான் அந்த பொருளா? ஆமாம், அதுதான் எனக்கு தெரியல. உனக்கு உலகத்தையே காட்டுறேன், உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருள்லாம் எனக்கு விஷுவலாக காட்டுறாரு. அந்த பிள்ளையை தூக்கிட்டு நான் ஓடுவேன். அவருக்கும் தெரியும் பிள்ளை பெற்று ரெஸ்ட்டே கிடையாது. 45 நாளில் வேலைக்கு போயிட்டு ட்ரெயினில் இறங்குவோம் அவ்வளோ கஷ்டம். 2வது கன்சீவ் ஆனப்பவும் அந்த பிள்ளைய வயிற்றில் வச்சுட்டு இந்த பிள்ளைய இடுப்பில் வச்சுக்கிட்டு என் பிள்ளைய பார்க்க கூட ஆள் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கஷ்டத்தெல்லாம் நினச்சதுனாலே அவர் என்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டார். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கொல்லிமலையில இருக்கேன். கோரக்கர் குகைக்கு பக்கத்துல ஒரு அமானுஷ்ய பொருளை வெளிப்படுத்துவதா சொன்ன ஒருத்தரோட நம்ம டீம் கொல்லிமலைக்கு வந்திருக்கோம். அந்த அமானுஷ்ய பொருளை பத்தின சஸ்பென்ஸ் முடிச்சுகள் வியக்க வைக்குது. கொல்லிமலை பயணம் ஒரு த்ரில்லர் மூவிக்கு இணையா இருக்கு. நம்மோட 3வது கண் டீம் ஆபீஸுக்கு நாகராஜுக்கு நடந்ததை பத்தி தகவல் சொன்னோம். நம்மோட டீம் சீனியர் சொன்ன விளக்கம் கரெக்டா இருந்த மாதிரி தெரிஞ்சது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு யாரும் எதிர்பார்க்காததாகவும் இருந்தது. சார், இப்போது இவர் நாகராஜ் இருக்காருங்களா, இவர் வந்து கொல்லிமலையில் போட்டு நைட்டு கோரகர் கோகைக்கு முன்னாடி உட்காந்து யாகம் பண்ணும்பொழுது மந்திரம்லாம் சொல்லும்போது இவருக்கு அந்த பொருள் என்ன அப்படின்றது உணர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து இப்போ அந்த பொருள் என்ன அப்படின்றது உணர்த்தப்பட்டிருக்கு, ஆனால் அது எங்கே அப்படின்றது எக்ஸாக்டாக வந்து அவருக்கு உணர்த்தப்படலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? நான் கூட அந்த வீடியோ பார்த்தேன். உள்ள தகவல் எனக்கு தெரிஞ்ச எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கொல்லிமலையிலேயே இருந்தா அந்த பொருளை தருவேன்னு தியானத்துல அந்த ஆணுரம் சொல்லியிருக்கு. ஆனா கொல்லிமலையிலேயே அவர் முழுவதுமா சித்தர் வழிபாட்டுக்கு போய் சாமியாரான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவங்களுடைய மனைவி கூட தன்னுடைய கணவர் சாமியார் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கான பிரார்த்தனையில தீவிரமா இருப்பாங்க போல தெரியுது. அதுவே கூட அந்த பொருள் கிடைக்காம போறதுக்கு தடையாயிருக்கும். சந்திரலேகாவோட பிரார்த்தனைக்கும் இந்த அசைன்மெண்ட்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. நான் இந்த அசைன்மெண்ட்டுக்காக புறப்படும் போது நாகராஜோட மனைவி சந்திரலேகாவோட பேசியது என்னோட நினைவுக்கு வந்துச்சு. நாகராஜ் சந்திரலேகா இவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. குடும்பத்துல எதிர்ப்பு இருந்திருக்கு. இப்போ சில வருஷங்களா நாகராஜ் தீவிரமான சித்தர் வழிபாட்டுல இருக்கிறதால குடும்பத்தை விட்டு விலகிடுவாரோ அப்படிங்கிற அச்சம் சந்திரலேகாவுக்குள்ள வர தொடங்கி இருக்கு. இதையெல்லாம் பேசும்போது அவங்களுக்குள்ள அழுகை வருது.
இப்போ உங்களுக்கு இவர் இந்த மாதிரி ரொம்ப சித்தர்கள் ஈடுபாட்டுக்குள்ளேயே போய் ஒரு சாமியார் ஆயிடுவாரோ அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குமா? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா 2 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுட்ருக்கிறேன். 2ஐயும் கரை சேர்க்கறது வரைக்கும் அவர் என் கூட இருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அம்மா அப்பா யாருமே கீழே விழுந்தா கூட தூக்கி விடட்டுமான்னு கூட கேட்க மாட்டாங்க. என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனு டோட்டலாக சேஞ்சுடு. மாமியாரும் வரமாட்டாங்க, அம்மா வீட்லேயும் வரமாட்டாங்க. இதே நான் ஃபஸ்ட்டு இருந்த நிலமையில் பிள்ளை பெற்றப்ப கூட என்னை வந்து யாரும் பார்க்கல. அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு நான் வேலைக்கு போவேன். 150 ரூபா சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைய தூக்கிட்டு நான் ஓடுவேன். அவருக்கும் தெரியும் பிள்ளை பெற்று ரெஸ்ட்டே கிடையாது. 45 நாளில் வேலைக்கு போயிட்டு ட்ரெயினில் இறங்குவோம் அவ்வளோ கஷ்டம். 2வது கன்சீவ் ஆனப்பவும் அந்த பிள்ளைய வயிற்றில் வச்சுட்டு இந்த பிள்ளைய இடுப்பில் வச்சுக்கிட்டு என் பிள்ளைய பார்க்க கூட ஆள் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கஷ்டத்தெல்லாம் நினச்சதுனாலே அவர் என்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டார். ஒருவேளை கோரக்கர் கொடுக்கக்கூடிய பொருள் தன்னை விட்டு தன்னோட கணவரை பிரிச்சிடுமோ அப்படிங்கிற அச்சம் இவங்களுக்குள்ள இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் தன் கணவர் தன்னை விட்டு பிரிஞ்சு ஒரு சாமியாராயிடக் கூடாது அப்படிங்கிற பயம் இருக்கு. கடவுள்கிட்ட அத பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறாங்க. தன்னோட கணவர் எப்பவும் தன் கூடயே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டதால இப்படி ஒரு முடிவு நேர்ந்திருக்குன்னு நம்ம டீம் சீனியர் சொல்றாங்க. பெண்ணோட பிரார்த்தனைக்கு அப்படி ஒரு பவர் உண்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதாரமா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. பராகி உபாசகர் சந்திரசேகர் பத்தின எபிசோட் நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகி இருக்கு. திவ்யா முன்னிலையில சிலரோட உடம்புக்குள்ள அம்மன் சக்திய வர வைக்க போறேன்னு சந்திரசேகர் சொன்னாரு. எல்லாரும் ரெடியா இருந்த நேரத்துல அம்மன் சக்திய அவங்களோட உடம்புக்குள்ள கொண்டு வர முடியல. அதுக்கு காரணமா சந்திரசேகர் ஒரு விளக்கம் சொன்னாரு. அதாவது அம்மன் சக்தி தங்களோட கணவரோட உடம்புக்குள்ள வரக்கூடாதுன்னு மனைவியர் கடுமையா பிரார்த்தனை பண்ணினதால அந்த சக்தி அந்த உடம்புக்குள்ள போகலன்னு சந்திரசேகர் சொன்னாரு. அவங்க வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என் புருஷனுக்கு வரக்கூடாதுன்ட்டு. ஓ, ஸோ அப்படின்னு தான் வர முடியாது. பெண்ணோட பிரார்த்தனைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. நாகராஜுக்கு தியானத்துல வந்த ஆண் உருவம் இங்கேயே இரு, நான் உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன்னு சொல்லுது. இங்கேயே இருன்னு சொல்லி அதிசய உடுக்கை பொருளை கையில கொடுத்திருக்கு. அதாவது சித்தர் வாழ்க்கை வாழச் சொல்லி உத்தரவு கொடுப்பதா இதற்கு அர்த்தம். ஆனா இவரோட மனைவி சந்திரலேகா தீவிரமா வேண்டுனதால நாகராஜ் தியானத்துல வந்த பெண் உருவம் இப்ப வேண்டாம், இங்கிருந்து போயிடுன்னு சொல்லியிருக்கு. இது சந்திரலேகாவோட முன்னோர்களா கூட இருக்கலாம். சந்திரலேகா பிரார்த்தனை செய்யாம இருந்திருந்தா நாகராஜ் காட்டுக்குள்ளேயே தங்கிவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்படித்தான் நம்ம டீமை சேர்ந்த சீனியர்ஸ் இந்த ஸ்டோரியோட முடிவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதிசய பொருளை தேடி வந்த இந்த அசைன்மெண்ட்ல அந்த பொருளோட உருவம் மட்டும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவும் ஒரு முன்னேற்றம் தான். அடுத்து ஒரு அமானுஷத்தோட உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். சுடுகாட்டு மண்ணை எடுப்பதற்காக திரளும் லட்சக்கணக்கான மக்கள். சாமி போய் அங்கே நின்னவொன்னே கொல்ல நாங்கள் விட்ட பிறகு அந்த மண்ணு கொஞ்சம் கொடுக்காது, மொத்தத்தை அழின்னு போயிடுவாங்க. துர்சக்திகளை விரட்டும் என்பதால் போட்டா போட்டு மயான கொள்ளை விழாவில் அரங்கேறும் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். குழம்பு